டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 100 பேருக்கு மேலே நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். 3 மாதமாக எங்களுக்கு வந்து சேலரி தரவே இல்லை. ஏற்கனவே இது மாதிரி ஒரு தடவை நடந்திருக்கு. அப்போது லாஸ்ட் இயரும் இதே மாதிரி 3 மந்த்ஸ் எங்களுக்கு சேலரி தராமல் இருந்தாங்க. அப்புறம் சரியாயிருச்சு. இந்த தடவை 4th மந்த்தும் ஆயிடுச்சு. இன்னும் எங்களுக்கு சேலரி தரல. இப்போ நேற்று என்ன நடந்துச்சுன்னா, சேலரி எங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆச்சு. 1 மந்த் சேலரி மட்டும் கிரெடிட் ஆகி ஒரு 2 ஹவர்ஸில் நாங்கள் வந்து கடன் வாங்கி தான் இந்த 3 மந்த்ஸ் நாங்கள் வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். சேலரி வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷத்தில் உடனே கடனுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டோம் அந்த அமௌண்ட்டை. ஒரு 2 ஹவர்ஸில் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, உங்கள் அக்கௌண்ட் வந்து நாங்கள் ஹோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கனரா பேங்க்லேருந்து எங்களுக்கு மெசேஜ் வந்துருந்துச்சு. என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு புரியல. எங்களை சுற்றி எங்கள் அக்கௌண்ட் வந்து எல்லாமே நெகட்டிவ் அக்கௌண்ட், நெகட்டிவ் பேலன்ஸ். நாங்கள் வச்சுருந்தவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அனுப்பி செலவழித்தவங்களுக்கு அக்கௌண்ட் வந்து மைனஸில் காமிச்சிட்ருக்கு. இப்போ அதில் என்ன பிரச்சனைனா, எல்ஐசி எங்களுக்கு எடுப்பாங்க, இஎம்ஐ எடுப்பாங்க, ஹவுசிங் லோன் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த செக் ரிட்டர்ன் ஆகி அதே கனரா பேங்க் எங்களுக்கு வந்து ஃபைன் போடுறாங்க. எப்படி எங்களுக்கு குடும்பத்தை ரன் பண்ணுன்னு தெரியல. இது வரைக்கும் இதை மாதிரி சாரட்டக்கர் ஹிஸ்ட்ரியில் நடந்ததே கிடையாது. சேலரி போடாமல் கூட இருந்திருக்காங்க. சேலரி போட்டு உடனே ரிவர்ட் பண்ணுற ப்ராசஸ் இது வரைக்கும் எங்களுக்கு நடந்ததே கிடையாது. நாங்கள் எந்த கட்சியை சார்ந்தவங்களும் கிடையாது. எங்களுக்கு செக்ரட்டரி இல்லைங்கிறாங்க, சேர்மன் சைன் பண்ணணுங்கிறாங்க. என்ன ப்ராப்ளம் எங்களுக்கு சுற்றி நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. நேற்று யார் சைன் பண்ணி எங்களுக்கு சேலரி வந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. யார் சொல்லி எங்களுக்கு சேலரி ரிவர்ட் பண்ணாங்கன்னு தெரியல. எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, புரிஞ்சிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நிறைய பேர் சிங்கிள் ஏர்னிங்கில் இருக்கோம். கஷ்டப்பட்டு எங்கள் சேலரியே புவர் சேலரி தான். கம்பேரிங் டு எய்டட் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப், அவங்க லேக்ஸ் கணக்கில் வாங்குறாங்கன்னா நாங்கள் 1000 தான் இப்போ தாண்டியிருக்கோம். அதுவும் இல்லைங்கிறப்போ எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. போராட்டம் பண்ணணும்னு இன்றைக்கி நாங்கள் நினைக்கவே இல்லை. யாருக்குமே எங்களுக்கு தெரியாது இன்றைக்கி நாங்கள் வந்து இப்படி உட்காருவோன்னு சொல்லி வந்தோம். கிளாஸ் ரூம் எல்லாம் பூட்டி இருந்தது. நான் டீச்சிங் உட்காந்துருந்தாங்க. சரி, நமக்கும் அதே நிலைமை தானேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறதுக்காக நாங்களும் இங்கே வந்து உட்காந்துட்டோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.